வெல்கம் டு சிம்பிள் லைக் வித் டிகே. நாங்கள் இன்றைக்கி ரவை உருண்டை செய்யலான்னு இருக்கோம். அதை பார்க்கலாம். முதல்ல வாணலை வச்சு 3 டம்ளர் ரவை எடுத்துக்கணும். ரவை எடுத்துட்டு நெய் ஃபஸ்ட்லேயே போடலாம், இல்லைன்னா அப்புறம் கூட போடலாம். நல்லா வறுத்துக்கணும். நாங்கள் கொஞ்சம் ரவை எடுத்த அப்புறமா நெய் போட்டு வறுத்துட்ருக்கோம். பாருங்கள், நல்லா வறுக்கணும். வறுத்து எடுத்துக்கிட்டு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நெய் போட்டு வறுத்தாச்சு. இப்போ சர்க்கரை போட்டு நல்லா வறுத்துக்கணும். சர்க்கரை போட்டு நல்லா வறுத்து நல்லா சூடான அப்புறமா நான் 1.5 டம்ளரு சர்க்கரை போட்டிருக்கேன். 3 டம்ளர் ரவைக்கு 1.5 கிலோ சர்க்கரை போட்டிருக்கேன். ஏலக்காய் போட்டிருக்கேன். ஏலக்காய் போட்டு நல்லா வதக்கிடணும். அதுக்கப்புறமா ஏலக்காய் போட்டு வதக்கியாச்சு. இப்போ முந்திரி திராட்சை முந்திரி போடலாம். நாங்கள் முந்திரி வேணான்ட்டு திராட்சை மட்டும் போட்டோம். பாருங்கள், போட்டு வதக்கியாச்சு. அதுவும் வதக்கின அப்புறம் பால் 1 டம்ளர் ஊற்றிட்டு நல்லா அதையும் நல்லா சூடாகிற மாதிரி வதக்கணும். அந்த பாலில் இருக்கிற வாசம் போகிற மாதிரி வதக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா பால் வாசம் போன அப்புறமா போட்டு உருண்டையை செஞ்சு ரவை ரெடி ஆகிடுச்சு. நம்ம ரவை உருண்டை பாருங்கள். ரவை உருண்டை சாப்பிட்டு பாருங்கள். நீங்களும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.